அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A மெயின்ஸில் இருக்கக்கூடிய ரீசனிங் டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் டாபிக் 25 நமக்கு வந்து விஷுவல் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? விஷுவல் ரீசனிங் என்பது ஒரு காமன் டைப். அதுக்கே நிறைய டாபிக் வரும், சப் டாபிக் வரும். அதாவது இமேஜ் அண்ட் ஃபிகர் கவுண்டிங்ஸ், அதாவது கவுண்டிங்ஸ் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதை கவுண்ட் பண்ணி சொல்லணும். ரெண்டாவது கியூப் அண்ட் டைஸ், வென் டயக்ராம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டைரக்ஷன், ஓகேவா, டிஸ்டன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதிலாம் நடத்திருப்பேன். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்லையும் வரும், விஷுவல் ரீசனிங்லையும் வரும், ஓகேவா. அதனால நடத்தலை, அடுத்த கிளாஸில் நடத்திடுறேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மற்ற எல்லாமே நடத்திருப்பேன். உங்களுக்கு வந்து இமேஜ் அண்ட் ஃபிகர்ஸ் கவுண்டிங்ஸ் மட்டும் இப்போ இந்த வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் 2 வீடியோவை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் பேசிக்ஸ் எல்லாமே எப்படிலாம் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்படி தான் வரும் அப்படின்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. நிறைய ஃபிகர்ஸ் கொடுத்துட்டு இப்போ ட்ரையாங்கிள்குள்ள சர்க்கிள் கொடுக்கலாம், சர்க்கிள்குள்ள ட்ரையாங்கிள் கொடுக்கலாம், ரெக்டாங்கிள், ஸோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் தனித்தனியாக பார்த்துக்கலாம், ஒவ்வொரு ஷேப்ஸ்க்கும் தனித்தனியாக பார்த்துக்கலாம், ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு. அதை புரிஞ்சுட்டு ரெண்டாவது வீடியோ வந்து எல்லாம் மிங்கிள் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, இப்போ வந்து பார்த்தோன்னா ஷேப்ஸ் நம்ம வந்து கவுண்டிங் ஃபிகர்ஸ். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம ஷேப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோன்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், அதுக்கு மிஸ்செலினியஸ். இது தவிர்த்து இருக்கிற இணைகரம், இணைகரம், சரிவகம், அந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரேராக கேட்பாங்க. மேஜராக பார்த்தோன்னா இது 3 தான். ஓகேவா? இது 3க்குள்ள மிங்கிள் சேர்ந்து வரும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோ இல்லைன்னா தனித்தனியாக பார்க்கலாம். ஸ்கொயர் தனியாக பார்க்கலாம், ரெக்டாங்கிள் தனியாக பார்க்கலாம், ட்ரையாங்கிள் தனியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாம் சேர்ந்து இருக்கிற கவுண்டிங் ஃபிகர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர்லேயே வந்து பார்த்தோன்னா தனிப்பட்ட முறையில் பார்த்தோன்னா ஒரு 5 டைப்பாக பிரிக்கலாம். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ காலம் சமமாக வந்துச்சுன்னா எப்படி கவுண்ட் பண்ணணும், அல்லது டிஃப்ரெண்ட்டாக வந்தால் எப்படி கவுண்ட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்கொயரின் ஸ்கொயர், ஆனால் சதுரத்துக்குள்ள சதுரம் இருக்கும் போது அதுவே நார்மலாக இருக்கும்போது எப்படி, ரொட்டேஷனாக இருக்கும்போது எப்படி கவுண்ட் பண்ணணும். அடுத்தது ஸ்கொயரின் ஸ்கொயர்ல வந்து ரெண்டுமே ரொட்டேஷனாகவும் இருக்கணும், நார்மலாகவும் இருக்கும் போது எப்படி கவுண்ட் பண்ணணும். அடுத்தது மெர்ஜிங் ஆஃப் ஸ்கொயர்ஸ், அதாவது 2 ஸ்கொயர் வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க, அப்போ எப்படி கவுண்ட் பண்ணணும். அடுத்தது அடிஷனல் ஸ்கொயர்ஸ், ஸ்கொயர்ல வந்து அடிஷனலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பொறுத்து நான் என்ன பண்றேன், உங்களுக்கு டைப் வைஸ் ஒரு 5 டைப்பாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? பார்க்கலாமா? 1 by 1 பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரோ காலம் சமமா இருந்துச்சுன்னா, நான் ஈக்குவலா இருந்துச்சுன்னா எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சமமா இருக்குன்னா நமக்கு தெரியும் ஸ்கொயர், சதுரம். ஓகேவா? அப்ப இதுதான் சதுரம். இது சமமா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இப்ப 2 ரோ 2 காலமா பிரிக்கலாமா? பாருங்க, நமக்கு என்ன இதுதான் காலம் சொல்லுவாங்களா, இது ரோன்னு சொல்லுவாங்க. இப்போ காலம் 1 2, ரோ 1 2, அப்ப 2 காலம் 2 ரோ இருக்கு. அப்ப ஈக்குவலா இருக்கு, ரோ காலம் ஈக்குவலா இருக்கா? அப்படி ஈக்குவலா வந்துச்சுன்னா எப்படின்னா பாருங்க, 1 2 ஈக்குவலா இருந்தா அப்படியே பிரிச்சுங்க, 1 2 பிரிச்சு போட்டுங்க. இப்போ 1ன்னு வந்தா 1 ஸ்கொயர், ஏன்னா நம்ம ஸ்கொயர் தானே, ஸ்கொயர் என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் கியூப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஸ்கொயர்னா ஸ்கொயர், 2னா 2 ஸ்கொயர். ஓகேவா? இதோட ஆன்சர் போட்டுக்குங்க, 1 2 ஸ்கொயர் 4. ஓகேவா? அப்போ மொத்தம் 5 இருக்கு. அப்ப இந்த டயக்ராம்ல எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 5. சரிங்களா? உங்களுக்கு நான் ஃபார்முலா லாஜிக் வச்சு சொன்னேன். இப்போ நம்ம வந்து எண்ணி பார்க்கலாமா? பாருங்க, இந்த ஷேப் இருக்கு, இதுல மொத்தம் வந்து பார்த்தோம்னா 5. அதில் வந்து பார்த்தோன்னா வெளியில பார்த்தோன்னா 1, இங்க பாருங்க 2 3 4 5. சரிங்களா? அப்போ எண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு 5 தான் வரும். இல்லை சமமா இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 1 2ன்னு போட்டுங்க. 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4 ஆட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5 ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? இதுவே இப்போ அடுத்து பாருங்க, இப்போ 3 காலம் 3 ரோ கொடுக்குறேன். 3 காலம் 3 ரோ கொடுத்தீங்கன்னா பாருங்க, அதுவும் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா 1 2 3. ஓகேவா? 3 ரோ 3 காலம் இருக்கு. அப்ப 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. சரிங்களா? இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்ப மொத்தம் 14. அப்ப இந்த டயக்ராம் எத்தனை ஸ்கொயர் இருக்கு, 14 ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? இதுவே 4 கேட்டதான், 5 சொன்னாலும் ஓகே தான். நீங்க என்ன பண்ணுங்க, கொடுத்துருக்க ரோ காலம் சமமா இருந்துச்சுன்னா அதை ஒரு சைடில் 1 by 1 2 3 போட்டுக்குங்க. அதை ஸ்கொயர் பண்றீங்க, ஸ்கொயர் பண்ணி அடிஷனல் ஆட் பண்றீங்க. அதோட ஆன்சர் தான் உங்களுக்கு மொத்தம் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். எத்தனை சதுரங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டா ஆன்சர் அதுதான். ஓகேவா? புரியுதா? இது ரோவும் காலும் சமமா இருந்தா. சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப 5க்கு 5. சரிங்களா? 5 ரோ 5 காலம் இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவோம், கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? 1 2 3 4 5. இப்போ உங்களுக்கு பாருங்க 5 ரோ இருக்கு, 1 2 3 4 5. 5 காலம் இருக்கு, 2 3 4 5. ஓகேவா? அப்ப 5 into 5 கொடுத்துருக்கேன்.
இதுக்கு எத்தனை ஸ்கொயர் இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ வந்து சமமா இருந்துச்சுன்னா, ரோவும் காலும் சமமா இருந்துச்சுன்னா பார்த்துட்டோம். இப்போ சமமா இல்லைன்னா எப்படி வந்து ஸ்கொயர் வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, இது சிம்பிள் தான். இப்போ என்ன பண்ணோம், ஸ்கொயர் இது சமமா இல்லை அப்படின்னா, இப்போ பாருங்க காலம் வந்து பார்த்தோன்னா 1 2 3 காலம் இருக்கு. ஆனா ரோன்னு பார்த்தோன்னா நமக்கு 2 தான் இருக்கு. ஓகேவா? அப்ப 3 காலம் இருக்கு, 2 ரோ தான் இருக்கு. அப்ப சமமா இருக்குன்னா சமமா இல்லை. அப்ப இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது இதுல வந்து எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா பாருங்க, எது அதிகமா இருக்கு, 3 காலம் இருக்கா, 2 ரோ இருக்கு. இந்த மாதிரி எது அதிகமா இருக்கோ கம்மியா இருக்கும் இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிங்க. போட்டுட்டு இதுல இருந்து குறைக்கணும். சரிங்களா? டிக்ரீஸ் பண்ணி எழுதுங்க. இப்ப 3 2 1 அப்படின்னு எழுதலாமா? 3 2 1. ஏன்னா 3 காலம் இருக்குல்ல, அதிகபட்சம் 3 காலம் இருக்கு. 3 2 1 போடலாமா? அப்ப இதே மாதிரி குறைச்சி எடுத்துக்கங்க. அடுத்தது இங்க எப்படி குறைச்சிங்களோ அடுத்த மாதிரி அடுத்ததும் எது கம்மியா இருக்கோ அதையும் குறைக்கணும். அப்ப 2 1 1க்கு அப்புறம் இங்கேயும் இருக்குல்ல, இங்க வந்து 1க்கு என்னது 0ன்னு போட்டுக்கலாமா? ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணீங்க, மல்டிப்ளை ஆன்சர் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் எத்தனை சதுரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, 3 2 6, 2 × 1 2, இது 0 ஆயிடுமா? மொத்தம் 8. ஸோ இந்த டயக்ராம்ல எனக்கு எத்தனை சதுரங்கள் இருக்கு, எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னா 8 இருக்கு. ஓகேவா? பாருங்க, சமமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிப்போம், அப்படியே ஸ்கொயர் பண்ணி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆனா ரோவும் காலும் சமமா இல்லைன்னா எது அதிகமா இருக்குன்னு பாருங்க. இப்போ எனக்கு காலம் அதிகமா இருக்கு, நான் 3 போட்டுக்கிட்டேன், 2 அடுத்து போட்டுக்கிட்டேன். இதுவே 4 காலம் 2 ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் எது அதிகமா இருக்கும் அந்த வேலையை ஃபர்ஸ்ட் போட்டுங்க, கம்மியா இருக்க செகண்ட் போட்டுங்க. அதெல்லாம் குறைச்சி போடணும், 1 வரைக்கும் குறைச்சி போட்டுக்கணும். ஓகேவா? இதை குறைச்சி போடும் போது நம்ம 0 வந்துடும். இப்போ 0 வந்தால் இது நம்ம போடவே தேவையில்லை, ஃபர்ஸ்ட் 2 மட்டும் போட்டுக்கிட்டா போதும். போட் பண்ணி மல்டிபிள் பண்றீங்க, ஆட் பண்றீங்க, மொத்த ஃபிகர்ஸ் ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாருங்க, இப்போ 4 எஸ், இப்போ 1 2 3 4 5 சரிங்களா? 5 காலம் கொடுத்துருக்கேன், 3 ரோ கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்ப 5 காலம் 3 ரோ அப்படின்னு பிரிச்சு போட்டுக்கிட்டேன்னா, பிரிச்சு போடும் போது நான் என்ன பண்ணிப்பேன், இதை நான் குறைச்சிப்பேன். இப்போ 5 4 3 அப்படின்னு போகும், 2 அப்படின்னு போடுவீங்க. இப்போ 3க்கு போது 2 குறைச்சிப்பேன்னா, 3 குறைக்கும் போது இங்க 1ன்னு குறைச்சிப்பேன். அடுத்தது இப்போ இதுக்கப்புறம் நான் 0ன்னு போடுவேன். இப்போ 1ன்னு போட்டு இங்க மறுபடியும் 0 போடுவேன். ஓகேவா? அப்போ இது போட்டாலும் எனக்கு என்னது 0 போட அடுத்து போடலாம், இதெல்லாம் எனக்கு வேல்யூ ஆட் ஆகாது. இப்போ எது வரைக்கும் போடுமோ அது வரைக்கும் போட்டுங்க. அப்போ 5 × 3 15, 4 2 8, 3 1 3. ஓகேவா? அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வந்துடும். ஓகேவா? பாருங்க, 15 8 எனக்கு 23 + ஒரு 3 26 டயக்ராம். சாரி, 26 சதுரங்கள் எதுல இருக்கும், இந்த டயக்ராம்ல இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? அப்ப எத்தனை அதிகமா இருக்கோ அது போடுறீங்க, கம்மியா இருக்கு போட்டுங்க, குறைச்சு போடுறீங்க. இப்போ 5 4 3 2 நான் போட்டு போகலாம். அதே மாதிரி இதையும் குறைச்சு போடும் போது எனக்கு 1க்கு அப்புறம் 0 வந்துடும். ஸோ 0வோட 0 பெருக்குனா எனக்கு 0 தான் வரும். அதனால என்ன பண்றீங்க, நான் அதை விட்டுருங்க, 1 வரைக்கும் மட்டும் போடுங்க. சரிங்களா? என்ன சொல்ல வரேன் கான்செப்ட், 1 வரைக்கும் போட்டு இதை மல்டிபிள் பண்ணிட்டு அடிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? லாஜிக் புரியுதா? இது வந்து தெரிஞ்சுக்கங்க, நான் நிறைய சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது காலம் சமமா இருந்துச்சுன்னா ரோ, காலம் சமமா இல்லைன்னா எப்படி கவுண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? எஸ், அடுத்தது பார்க்கலாமா? அடுத்து வந்து ஸ்கொயரின் ஸ்கொயர், அதாவது சதுரத்துக்குள்ளே சதுரம் இருக்கு. அந்த சதுரம் வரும்போது நார்மலா இருந்தா ரொட்டேஷனலா இருந்தா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப இது சதுரம், இந்த ஷேப்ல இப்போ மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம பார்த்தோமா, எத்தனை இருக்கு, இந்த மாதிரி கொடுத்து 4ஆ பிரிச்சுலாவே மொத்தம் எத்தனை இருக்கு, 5 இருக்குன்னு பார்த்தோமா. ஏன்னா வெளியில இருக்கிறது 1, இங்க மொத்தம் 4, மொத்தமா இது ஒன்று இருக்கும் 5 பார்த்தோமா. இப்ப இந்த சதுரத்துக்குள்ளே ஒரு சதுரம் ஆட் பண்றாங்க. அந்த ஆட் பண்ற சதுரம் வந்து நார்மலா இருந்துச்சுன்னா எப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப பாருங்க, நார்மலானா அதே ஷேப்ல நார்மலா அப்படி வரைஞ்சாங்க. அப்படி வரைஞ்சுன்னா இப்ப எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? இப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும், தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி சதுரம் கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளவு இருக்கு, 5ஆ. ஏன்னா வெளியில 1 2 3 4 5. ஓகேவா? இப்ப மறுபடியும் இதுக்குள்ளே நான் வரையும் போகுது அதே மாதிரி ஷேப் உருவாகுதா. இப்ப உள்ள இருக்கிற ஷேப்புன்னது அதே மாதிரி தான் உருவாகுது. பாருங்க, இப்ப இங்க இருக்கிற ஷேப்பும் அதே மாதிரி தான் உருவாகுது. அப்ப இதுலயும் எத்தனை சதுரம் இருக்கும், இதுலயும் ஒரு 5 இருக்கும். ஓகேவா? அப்ப வெளியில இருக்கிற சதுரத்துல மொத்தம் 5, உள்ள இருக்கிற சதுரமும் 5. ஓகேவா? மொத்தமே எவ்வளவு வரும், 10 வரும். ஓகேவா?
புரியுதா? அவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்து பாருங்க, இப்போ இதுக்குள்ளே இன்னும் நான் அடிஷனல் ஆட் பண்றேன். இப்போ 1 ஒரு சதுரம் உள்ள போட்டேன், அடுத்து 2, அடுத்தது 3. இப்போ இது மாதிரி நான் 3 சதுரம் போட்டேன். இப்போ இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. பாருங்க, இப்போ போடும் போது வெளியில ஒரு 5, ஓகேவா? அடுத்து ஒரு 5, இங்க ஒரு இந்த வெளியில இருக்க ஒரு 5, இதுக்கு ஒரு 5. அப்போ மொத்தமா எத்தனை? 4, 5, 20. சரிங்களா? அப்ப இந்த டயக்ராம்ல எத்தனை சதுரங்கள் இருக்கு? 20 சதுரங்கள் இருக்கு. சரிங்களா? சதுரத்துக்குள்ள சதுரம் ஸ்ட்ரெயிட்டா போடும் போது, ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டா போடும் போது எவ்வளவு இருக்குன்னா இவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? நீங்க காமனா 1 பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு 5ன்னு தெரியணும். மீதி உள்ள பிரிக்கும் போது உங்களுக்கு 5 5 ஆட் ஆகும்னு தெரியணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கியூன் வந்து நார்மல் ஷேப், நார்மலா சேமா போடும் போது. இதுவே இப்போ ரொட்டேஷனல் அப்படின்னா பாருங்க, இப்போ ரொட்டேஷனா இதே சதுரத்துல இப்போ சதுரங்க இருக்கு, இந்த சதுரத்துல நான் ரொட்டேட் பண்ணி போடுறேன். ரொட்டேட் பண்ணி போறேன்னா இந்த மாதிரி தலைகையே போடுறேன். ஓகேவா? அப்ப ரொட்டேட் பண்ணி போடும் போது எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு கேட்பாங்க. இப்ப நார்மலா இருக்கிறதுக்கும் நார்மலா இருக்கும்போது அப்படியே டபுள் ஆகுதா? ஷேப் அப்படியே இருக்கு, பிளஸ் 5 5 என்னது அடிஷனலா டபுள் ஆகுது. ஆனா இங்க பாருங்க, இந்த ஷேப் தலைகையை போடும்போது எனக்கு உள்ள ஒரே ஒரு சதுரம் தான் ஏற்படுத்துது. மற்றபடி எங்கன்னா ஏற்படுத்த சான்ஸ் இருக்கா? ட்ரையாங்கல் வேணா ஏற்படுத்தலாம், முக்கோணத்தை வேணா ஏற்படுத்துது. ஆனா சதுரத்தை ஏற்படுத்துதா? கண்டிப்பா இல்லை. அப்ப உள்ள ஒரே ஒரு சதுரம் தான் அமைக்கும் போது ஒரே ஒரு சதுரம் தான் அடிஷனலா இருக்கு. அப்ப வெளியில இருக்கிற சதுரம் எனக்கு மொத்தம் 5 சதுரங்கள் இருக்குன்னு தெரியும். வெளியில இருக்க கான்செப்ட் வச்சு பார்த்தனா உள்ள வந்து நான் ஒண்ணு ரொட்டேஷன் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு சதுரம் தான் ஏற்படுத்துது. அப்ப +1. ஓகேவா? அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. ஓகேவா? புரியுதுங்களா? இப்ப இதுவே பாருங்க, 3க்கு 3 கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி 3 ரோ 3 காலம் கொடுத்தாலும் சரிதான், இந்த மாதிரி ஷேப் கொடுத்தாலும் சரிதான். இப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப எப்படி பார்க்கும்போது பாருங்க, 3 ரோ 3 காலம் கொடுத்துருக்காங்க, ஒரு சதுரத்தை தலைகையே போட்டிருக்காங்க. அப்ப 3 ரோ 3 காலத்துக்கு நம்ம நார்மல் ப்ரொசீஜர் என்ன? காலம் ரோ சேமா இருக்கு. அப்ப என்னது 1 2 3. அப்ப நான் ஸ்கொயர் பண்ணிப்பேன். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. இதெல்லாம் ஆட் பண்ணா எனக்கு 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. சரிங்களா? இதெல்லாம் எனக்கு ஆட் பண்ணா எனக்கு 14 வருமா? 14 வரும். எனக்கு வெளியில இருக்கிறது 14, உள்ள ரொட்டேஷன் பண்ணா எனக்கு ஒரு சதுரத்தை ஏற்படுத்தும். அப்ப 14 + 1 எனக்கு 15. ஓகே, அப்ப இந்த சதுரத்துல எத்தனை சதுரங்கள் இருக்கு? 15 சதுரம் இருக்கு. ஓகேவா? சேம், சிம்பிள் தான். சரிங்களா? சதுரம் ஸ்ட்ரெயிட்டா போடும் போது எனக்கு டபுள் ஆகுது கவுண்டிங்கு, ரொட்டேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு சதுரம் தான் கிரியேட் ஆகுது, அப்போ 1 தான் ஆட் ஆகுது. மற்றபடி சேம் ப்ரொசீஜர் தான். டைப் 1 பார்த்தோம்ல, சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்து டைப் 3. இப்போ டைப் 3ல நார்மலும் ரொட்டேஷனும் மெர்ஜ் பண்ணி வந்துச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, ஓகேவா? நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன், அதாவது ரொட்டேஷனும் வரைஞ்சிருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாகவும் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? அப்ப இந்த டயக்ராம்ல எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்? கவுண்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த டைப் பார்க்கலாமா? அடுத்தது 4th டைப், மெர்ஜிங் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அதாவது மெர்ஜ் பண்ணி இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். பாருங்க, அதே ஸ்கொயர் தான், இந்த ஸ்கொயர்ல இப்ப மெர்ஜ் ஆகுது. மெர்ஜ் ஆகும் போதுன்னா பாருங்க, இன்னொரு ஸ்கொயர் என்ன பண்றேன், நான் இதுல இருந்தே வரைகிறேன். இதுல இருந்தே வரையும் போது மெர்ஜ் ஆகுது. இப்ப மெர்ஜ் ஆச்சுன்னா இதுல எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப நமக்கு தெரியும், நார்மலா இருக்கிறதுல இந்த டயக்ராம் மட்டும் பார்த்தோன்னா நமக்கு 5. ஓகேவா? ஏன்னா 1 2 பிரிச்சு பார்க்கும்போது நம்ம மொத்தம் 5 பார்த்தோமா? அதே மாதிரி இந்த ஷேப் பார்க்கும்போது நமக்கு இது ஒரு 5ன்னு தெரியும். ஓகேவா? இப்ப ரெண்டுத்துலயும் காமனா இருக்குது, இது காமனா இருக்கு பாருங்க. இந்த சதுரம் வந்து நமக்கு காமனா இருக்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணும் போதும் இந்த டயக்ராம் வந்துடும், ரெண்டாவது கால்குலேட் பண்ணும் போது இந்த டயக்ராம் வந்துடும். ஓகேவா? அப்ப ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறதுனால இது ஒரு 5, இது ஒரு 5, மொத்தம் 10. அப்ப இந்த மொத்தம் 10 டயக்ராம்ல நமக்கு எது காமனா இருக்கோ அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, -1 பண்ணிட்டா நமக்கு என்னது, மொத்தம் இந்த டயக்ராம்ல 9 சதுரங்கள் இருக்கு. ஓகேவா? இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இப்ப நான் 1 அடிஷனல் பண்ணேன், என்ன பண்ணலாம், அடிஷனலா இன்னொன்னு கூட கேட்கலாம்.
இப்படி கேட்கலாம். இப்போ இப்படி கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுக்கும் போது இதுல எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இது காமன் 1 2 3 அப்படி 3 ஆகும்போது இந்த இதுல பார்க்கும்போது இதுவும் என்னது மிங்கிள் ஆகுமா? அப்ப நமக்கு 2 சதுரங்கள் வந்து மிங்கிள் ஆகுது. அப்ப தனிப்பட்ட முறையில பார்த்தோன்னா இதுக்கு ஒரு 5 அண்ட் இதுக்கு ஒரு 5 சதுரம், இதுக்கு ஒரு 5 சதுரம், மொத்தம் 15 சதுரம் வரும். ஆனா எனக்கு மிங்கிள் ஆகுது. மெர்ஜ் ஆகும்போது 2 காமனா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிப்பேன் 2 மைனஸ் பண்ணிப்பேன். ஸோ 13. அப்ப 13 தான் இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணும் ஆட் ஆகிட்டே போகலாம். அவங்க கொஸ்டின்ஸ் இப்படிதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பிளஸ் வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரியணும். மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா எது காமனா இருக்கு, ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தாங்கன்னா மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். தனிப்பட்ட முறையில் 5 5 ஆட் ஆகும். அப்போ எது மெர்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஓகேவா? சிம்பிள். இப்போ இது இப்படி இந்த மாதிரி கார்னர்ல ஆட் ஆகும் போது இது இப்போ இதுவே இப்போ சைடில் மெர்ஜ் ஆகுது. இப்போ சைடில் மெர்ஜ் ஆகுதுன்னா பாருங்க நமக்கு சதுரம் தெரியும். இப்போ ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே டயக்ராம் இப்போ கூட பக்கத்தில் ரைட் சைடில் ஆட் ஆகுது. ரைட் சைடு ஆட் ஆகும்போது பாருங்க இது மொத்தம் இப்போ எத்தனை டயக்ராம் இருக்கு நமக்கு? இதுல ஒரு 5, இதுக்குள்ள ஒன்று வருதா சதுரம் வருதா? அப்போ இதுல ஒரு 5 சதுரம். மொத்தமா நமக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 10 சதுரங்களுக்கு தெரியும். இப்போ இதே இமேஜை கூட வந்து மெர்ஜ் பண்றாங்க. இப்போ மெர்ஜ் பண்ணும் போது பாருங்க இப்போ சேர்த்து இப்படி மெர்ஜ் பண்றாங்க. அப்படி மெர்ஜ் பண்ணும் போது பாருங்க இப்படி மெர்ஜ் பண்றதுனால எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு சதுரம் வருமா? எப்படி சதுரம் வரும் பாருங்க. இப்படி ஆல்ரெடி இப்போ இது ஒரு நமக்கு ஒரு 10 தெரியும். இங்க இந்த டயக்ராம் ஒரு 10ன்னு தெரியும். ஏன்னா இது ஒரு 5 இங்க ஒரு 5 சரிங்களா? அப்போ மொத்தம் நமக்கு இது ஒரு 5 தனிப்பட்ட முறையில் பார்த்தோன்னா 10 வரும் சதுரங்கள் வரும். இப்போ நம்ம மெர்ஜ் பண்றதுனால எனக்கு என்ன பாருங்க இந்த இமேஜ் மெர்ஜ் பண்றதுனால இப்படி ஒரு சதுரங்கள் வருமா? பாருங்க இந்த மாதிரி ஒரு சதுரம் வருமா? எஸ். இப்படி மெர்ஜ் பண்றதுனால ஒரு சதுரம் அடிஷனலா ஆட் ஆகும். ஓகேவா? அதை நம்ம கவனிக்கணும். அப்போ மொத்தமா இந்த டயக்ராம் எத்தனை இருக்கு? 10 + 10 21 சதுரங்கள் இருக்கு. ஓகேவா? அப்படி இல்லை சார், இல்லை வேற எப்படி சார் போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பாருங்க இப்போ நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன் ஆல்ரெடி? ரோவும் காலமும் சமமா இல்லைனா எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ 4 காலம் இருக்கு, 2 ரோ தான் இருக்கு. நீங்க நடுவில் இருக்க பாக்ஸ் சேர்க்காதீங்க சரிங்களா? சேர்க்காம 4 ரோ பாருங்க 4 காலம் இருக்கா? 4 காலம் இருக்கு, 2 ரோ இருக்கு. அப்ப 2ன்னு போட்டுச்சிட்டேன். ஓகேவா? இது குறைச்சி போட்டோம்னா 3 இது 1 ஆயிடுவேன். இதுக்கப்புறம் 0 வரும். ஸோ அப்போ இது நான் குறைக்க தேவையில்லை, இல்லை 0ல தான் வரும். அப்போ 4 2 8 3 1 3. அப்போ அடிஷனல் பண்ணா எனக்கு 11 வரும். ஆனா நான் இது பண்ணியிருக்கேன், வெளியில இருக்கிறது இந்த ரோ காலம் தான் இருக்கேன். உள்ள போடணும்ல, உள்ள போட்டீங்கன்னா இது 1 5 வருமா? 4 1 5 வருமா? அப்ப இங்க ஒரு 5 இருக்குமா? அப்ப 10. ஸோ 10 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 21. அதான் இங்கேயும் வருது. ஓகேவா? நம்ம கான்செப்ட் கத்துக்கிட்டேன்னா எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி டயக்ராம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி போட்டுக்கலாம். ரோ காலம் வச்சு போட்டாலும் சரிதான், இல்லை செப்பரேட் பண்ணி போட்டாலும் சரிதான். உங்களுக்கு அந்த டைம்ல மைண்ட்ல என்ன கான்செப்ட் வருதோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்க அடுத்தது இப்போ இதே இமேஜ் என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்றாங்க. இப்போ இப்படி கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது இதே பாக்ஸ் இப்படி கொடுக்குறாங்க. கீழே மெர்ஜ் ஆகுது சரிங்களா? ஃபர்ஸ்ட் சைடில் ரைட் சைடில் ஆட் மெர்ஜ் ஆச்சு. இப்போ கீழே மெர்ஜ் ஆகுது. இப்போ மெர்ஜ் ஆகும்போது பாருங்க நமக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். இந்த வெளியே இந்த 2 சர்க்கிள் பார்க்கும்போது மொத்தமாக பார்க்கும்போது 10, இது தனிப்பட்ட முறையில் 10, இது தனிப்பட்ட முறையில் 10 சதுரங்கள் இருக்கு. இப்போ இது ரெண்டும் மெர்ஜ் ஆச்சுன்னா நடுவில் என்ன பண்ணுச்சு, அதாவது இந்த ஒரு இமேஜ் வந்து நமக்கு சதுரம் வந்து கிரியேட் ஆச்சு. 2 இமேஜ் ஆகும்போது ஒரு சதுரம் கிரியேட் ஆச்சு. 1 மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ நடுவில் என்னது 1 ஆட் ஆச்சு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இது 2 ஆட் ஆகுதுல்ல, அப்போ இது 2 ஆட் ஆகும்போது இங்க ஒரு சதுரம் ஏற்பட சான்ஸ் இருக்கா? பாருங்க ஒரு சான்ஸ் இருக்கு. அப்போ இங்க 1 ஆட் ஆக சான்ஸ் இருக்கு. அப்போ மொத்தமா எத்தனை இருக்கு? மொத்தமா 30 பிளஸ் அடிஷனலா வருது ஒரு 2. அப்போ மொத்தம் 32. ஓகேவா? புரியுதா? இப்போ இதுவே வந்து பார்த்தோன்னா 4 பக்கம் கம்ப்ளீட் ஆயிடுது, மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ நீங்க நான் காமனாக தனிப்பட்ட முறையில் பார்த்தோன்னா 10 10 10 40ன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். 40. அதுக்கப்புறம் மெர்ஜ் ஆகும்போது பாருங்க இது 2 மெர்ஜ் ஆகும்னா 1. அடுத்து இந்த சைடு அப் அண்ட் டவுன் பார்த்தோன்னா ஒரு மெர்ஜ் ஆகுது. அடுத்து இந்த சைடு பார்த்தோன்னா 1, இந்த சைடு பார்த்தா 1. அப்போ மொத்தம் 44ன்னு சொல்லிட்டு போடுவோம். ஆனால் அப்படி வராது சரிங்களா? ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் ஸ்கொயர் ஷேப்ல பாருங்க எக்ஸ்ட்ரா, அதாவது ஸ்கொயர் என்ன பண்ணுவோம், 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர்
9. ஓகேவா? அப்ப இந்த 4க்கும் 9க்கும் நடுவுல ஒரு ஷேப், அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும்போது என்னது நடுவுல இப்போ 5ன்னு வந்தா ஒரு அதிகமா சதுரங்கள் ஏற்படுத்தாது. 6ன்னு வரும்போது, 7ன்னு வரும்போது, 8ன்னு வரும்போது ஏற்படுத்தாது. ஆனா 9ன்னு வரும்போது ஏகப்பட்ட சதுரங்கள் ஏற்படுத்தும். அதனாலதான் ஸ்கொயர். இப்ப 4 ஸ்கொயர்னா 16 அப்படின்னு 9, 15 கரெக்டா இருக்கும். அடுத்து 16. நான் என்ன சொல்லணும் போயிருந்தா, இப்ப பாருங்க 1க்கும் 4க்கும் இப்போ ஒரு இமேஜ் இருந்துச்சு. இப்ப 2 இமேஜ் சேர்த்தேன். இப்போ 1க்கு நடுவில் 2 இருக்கா, 3 இருக்கா. இப்ப 2வது ஒரு இமேஜ் சேர்க்கும் 2 ஆப்ஜெக்ட் வந்துச்சு. எனக்கு அடிஷனலா ஒரு சதுரம் தான் ஆட் ஆச்சு. அடுத்து 3ஆ, இப்போ 3வது அடிஷனல் சேர்க்கும் போது இன்னும் அடிஷனலா 1 தான் ஆட் ஆச்சு. ஆனா 4வது சேர்க்கும் போது எனக்கு என்னன்னா மல்டிபிள் சதுரங்கள் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். பாருங்க 1க்கும் 4க்கும் அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும்போது நிறைய அதிகப்படியான சதுரங்கள் வர சான்ஸ் இருக்கு. அப்ப அதாவது நீங்க கவுண்ட் பண்ணணும். 2, 3 வரும்போது 1 தான் அடிஷனலா வரும். அப்போ 4 வரும்போது ஏகப்பட்ட சதுரங்கள் வர சான்ஸ் இருக்கு. பாருங்க இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நடுவில் என்னது ஏகப்பட்ட சதுரங்கள் வர சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வரும்போது கரெக்டா ஈக்குவல், அது ரோவும் காலமா வந்துச்சுன்னா பாருங்க, இப்ப ரோ 4 ரோ 4 காலம் இருக்கா. அப்ப என்ன எனக்கு தெரியும், 1 2 3 4 ரோ 4 காலம் இருக்கு. ஸோ இப்போ 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. சரிங்களா? இதெல்லாம் எனக்கு ஆட் பண்ணா மொத்தம் 14 20 30 இருக்கு. அப்ப நான் வந்து உள்ள இருந்து கவுண்ட் பண்ணல, 4 ரோ 4 கவுண்ட் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க உள்ள கவுண்ட் பண்ணலாமா? உள்ள எனக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு 5 இருக்குமா. அப்ப இங்க ஒரு 5 10 15 20. சரிங்களா? அப்ப ஒரு 20 மொத்தம் எனக்கு வரும் 50 வரும். சரிங்களா? என்ன சொல்லலாம்னு புரியுதுங்களா? அப்ப 4 சதுரங்கள் ஒன்னா ஒரு ஷேப் வச்சு சதுரத்தை ஏற்படுத்தினா அங்க நிறைய வரக்கூடும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம தனியா கால்குலேட் பண்ணி மொத்தம் எதுவும் வருது 50 வருது. ஓகேவா? சொல்ல வர கான்செப்ட் புரியுதுங்களா? உங்களுக்கு நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா புரிஞ்சிடும். இது உங்களுக்கு ஒரு பேசிக் தான். ஓகேவா? ஓகே, அடுத்தது அடிஷனல் ஸ்கொயர். அடிஷனல் ஸ்கொயர்னா ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க ஸ்கொயர்லேயே அடிஷனலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, இப்போ ஸ்கொயர் இருக்கு, இந்த ஸ்கொயர்ல என்ன பண்ணிருப்பாங்க அடிஷனலாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொடுத்துருந்தாங்கன்னா இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ வந்து ஒரு நார்மல் ஷேப் இருக்கு, எக்ஸ்ட்ரா சதுரங்க இருக்கு, இந்த மாதிரி கொடுத்துட்டு கவுண்டிங் ஃபிகர்ஸ் கேட்பாங்க. அப்படி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிறது கரெக்டா பார்க்கணும். காமனா இருக்கிறதுனா பாருங்க, இதுக்கு தான் காமனா இருக்கா, பொதுவா இருக்கு, எக்ஸ்ட்ரா இல்லாம கரெக்டா இருக்கு. என்ன இருக்கு, 3 ரோ 3 காலம் இருக்கு. பாருங்க 1 2 3 1 2 3 3 ரோ 3 காலமா. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிறது கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக நான் பண்றேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கா பாருங்க, இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் பண்ணிக்கிறேன், காமனா இருக்கு 3 ரோ 3 காலம் இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9. அப்போ மொத்தம் எனக்கு 14. இந்த ஷேப் மட்டும் மொத்தம் 14 இருக்கு. ஓகேவா? காமனா இருக்கிறது. அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ரா வர சதுரம் வந்து மெர்ஜ் ஆகும்போது சதுரத்தை ஏற்படுத்துதான்னு பார்க்கணும். எனக்கு 1 சதுரத்தை இணைக்கிறதுனால எனக்கு ஒரு சதுரத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா இல்லை. சரிங்களா? எக்ஸ்ட்ரா 1 வருது, அதனால எனக்கு எந்த ஒரு புதிய சதுரத்தையும் ஏற்படுத்தாது. இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு, இதனால எனக்கு ஏதாவது புதுசா சதுரத்தை ஏற்படுத்தினா இல்லை. அப்ப 1 2ன்னு போட்டுக்கலாமா? அப்ப 2. சரிங்களா? ஆனா இப்ப 2 சதுரம் வந்து ஒன்னா சேர்ந்து எனக்கு ஆட் ஆகுறதுனால எனக்கு பாருங்க, இங்க ஆட் ஆகுறதுனால புதுசா ஒரு சதுரம் கிடைக்க சான்ஸ் இருக்கா? ஓகேவா? அப்ப சான்ஸ் இருக்குன்னா பாருங்க, இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், புதுசா இருக்கும் போது எனக்கு என்னது 1 2 தனிப்பட்ட முறையில 1 2 புதுசா ஆட் ஆகும் போது என்னது ஒரு சதுரத்தை ஏற்படுத்துது. அப்போ மொத்தமா எத்தனை எனக்கு 3 சதுரம். ஓகேவா? அப்ப ஒரு 3. சரிங்களா? இப்போ மொத்தமா அடிஷனல் ஆட் பண்ணா 14 + 2 16 19 சதுரம் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? புரியுதா? அப்ப தனிப்பட்ட சதுரம் இருக்கும் போது எனக்கு எந்த ஒரு சதுரம் ஏற்படுத்தாது. இதுவே 2 சதுரம் ஒரே பேஜ்ல ஏற்படுத்தும் போது எனக்கு என்னது புதுசா பாருங்க, இது ரெண்டும் ஒன்னா சேர்க்கும் போது புதுசா ஒரு சதுரத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? காமனா ஒண்ணு ஏற்படுத்தும். ஆல்ரெடி தனியா இருக்கு. அப்ப இப்படிதான் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது அடிஷனல் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் காமனா இருக்கு பார்க்கணும். எந்த சதுரம் வந்து அடிஷனல் ஆகும் போது நமக்கு ஏதாவது புதுசா ஏற்படுத்தா இல்லைன்னு பார்க்கணும். ஏற்படுத்தலாம் அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஏற்படுத்தினா அது என்ன காமனா ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு அந்த சதுரத்தை கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சிம்பிளா? எஸ். அடுத்தது இதான் மொத்தம் 5 டைப் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கொயர். அடுத்து வந்து பார்த்தோன்னா ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளா ஒரு 3 டைப் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தோன்னா பேசிக்ஸ் டைப். பேசிக்ஸ் டைப்னா ஒன்றும் இல்லை, கிடையாது, உங்களுக்கு செவ்வகம் தான். சரிங்களா? இந்த மாதிரி செவ்வகம் கொடுத்துருப்பாங்க. இதுவே கவுண்ட் பண்ணிட்டு போயிட்டு வச்சுன்னா இப்போ இதில் எத்தனை செவ்வகம் இருக்குன்னு கேட்பாங்க. இப்போ 3 இருக்கு. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பேசிக்ஸ் கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் இது 1ன்னு சொல்லிட்டோம்.
நம்ம 2ன்னு இருக்கா, அப்போ 1 2 இந்த மாதிரி கொடுத்துட்டு 1 2 3 இப்போ எத்தனை சதுரம் செவ்வகம் இருக்கு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கணும். 1 2னா 1 + 2 3 ஓகேவா. இப்போ இது எவ்வளோ செவ்வகம் இருக்குன்னா 1 + 2 + 3 அப்படின்னா எவ்வளோ 6 ஓகேவா. இதே மாதிரி உனக்கு 4 கொடுத்தாலும் சரிதான், 5 கொடுத்தாலும் சரிதான், 6 கொடுத்தாலும் சரிதான். என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ணிருந்தா 1 2 3 4 அப்போ 1 2 3 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நமக்கு தெரியும் அது 1 + 2 + 3 + 4 + அப்படியே போயிட்டா அது 7 எண்களா. அப்போ 7 எண்களின் கூடுதல் நமக்கு தெரியுமா, அதுக்கான ஃபார்முலா இருக்கா, என்ன ஃபார்முலா, 7 எண்களின் கூடுதல் n × n + 1/2 ஃபார்முலா படிச்சிருப்போமா. ஏன்னா இதோட காமனான ஸ்ட்ரக்சர் என்ன, 1 + 2 + 3 + 4 அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா n, அப்படின்னா இது n × n + 1/2 இது 7 எண்கள். அப்போ இந்த நாம போடும்போது என்னது ஒரு 7 எண்கள் வரிசை தானே வருது. அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபுல்லா அடிஷன் பண்ணணும் தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி சதுரம் கொடுத்துட்டாங்க, இப்படி கொடுத்துட்டாங்க, மொத்தமா என்னது ஒரு 8 வரைக்கும் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ 8 வரைக்கும் வருது, நீங்க கவுண்ட் பண்றீங்க 8 பாக்ஸ் வருதா. அப்போ என்ன பண்றீங்க, n × n + 1 சப்மிட் பண்றீங்க. அப்போ 8னா 8 + 1/2 அடிக்கிறீங்க, 4 9னா 36. அப்போ 36 செவ்வகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா ஆன்சர் பண்றீங்க சரிங்களா. ஏன்னா அடிஷனல் பண்றோம், அதான் நம்ம காமனா ஒரு ஃபார்முலா இருக்கு, n × n + 1/2 ஓகேவா. இதுதான் பேசிக்ஸ் சரிங்களா. அடுத்தது செகண்ட் டைப் ரோ அண்ட் காலம் சரிங்களா. நம்ம ஸ்கொயர்ல ரோ காலம் சேமா இருந்துச்சுன்னா ஒரு டைப் பார்த்தோம், அது டிஃப்ரெண்டா இருந்தா மாறி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் ரோ காலம் ரெண்டும் வந்தாலும் ஒரே டைப் தான் சரிங்களா. பாருங்க இப்போ வந்து சேமா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ சேமா இருக்குன்னா 2 ரோ 2 காலம் கொடுத்துட்டு அது என்னன்னு கேட்பாங்க. அப்படி பார்க்கணும்னா 1 2 பிரிச்சுப்போமா, அதே மாதிரி இங்கே 1 2 பிரிச்சுப்போம். நம்ம என்ன பண்ண ஆட் பண்ணணும். இப்போ இது ஆட் பண்ணா என்ன ஆயிடும், 3 ஆயிடும். அதே மாதிரி இந்த பக்கம் ஆட் பண்ணா எனக்கு 3 ஓகேவா. இந்த ஆட் பண்ண ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும், இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 × 3 9. அப்போ எனக்கு என்ன ஆன்சர், 9 தான் ஆன்சர் ஓகேவா. புரியுதா பாருங்க. இப்போ 3 × 3 போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 காலம் இருக்கு. அப்போ 1 2 3 2 3 இப்படி பிரிச்சுட்டு இதெல்லாம் பண்ணலாம், ஆட் பண்ணு தானே. இப்போ 6 வரும், இதை ஆட் பண்ணா எனக்கு 6 வரும். இந்த வந்த ஆன்சரை இதெல்லாம் ஆட் பண்ண வந்த ஆன்சர், இந்த பக்கம் அடிஷன் பண்ண ஆன்சர், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும் ஓகே. அப்போ 6 × 6 36. அப்போ இந்த 3க்கு 3ல எனக்கு எத்தனை செவ்வகங்கள் இருக்குன்னா 36 செவ்வகங்கள் இருக்கு. இது சேமா வந்தாலும் ஓகே தான். இப்போ இல்லை சார் எனக்கு சேமா வரல அப்படின்னாலும் என்னது சேம் ப்ரொசீஜர் தான். பாருங்க இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க 1 2 3 4 2, அதாவது 4 காலம் கொடுத்துருக்காங்க, 2 ரோ தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க 4 காலம் 2 தான். அப்போ இதுல எத்தனை செவ்வகங்கள் இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்றீங்க. இந்த சைட்லாம் ஆட் பண்ணா எனக்கு வரும் 3 3 6 6 4 10 ஓகேவா. இதெல்லாம் ஆட் பண்ணா எனக்கு 10 ஆன்சர் வருது. இதை ஆட் பண்ணா எனக்கு 3 வருது ஓகேவா. இது ரெண்டு என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 10 3 30 சரிங்களா. அப்ப இந்த டயக்ராம்ல எனக்கு எத்தனை செவ்வகங்கள் இருக்குன்னா 30 ஓகேவா. சிம்பிள் தான் சரிங்களா. நான் ஒன்று ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. இப்போ உங்களுக்கு 1 2 3 4 5 சரிங்களா. 5 காலம் இருக்கு, 4 ரோ இருக்கு சரிங்களா. அப்ப இதுல எத்தனை செவ்வகங்கள் இருக்கு சரிங்களா, செவ்வகங்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. எஸ், அடுத்து போலாமா. அடுத்து தேர்ட் டைப் மெர்ஜ்டு ரெக்டாங்கிள் சரிங்களா. இதே ரெக்டாங்கிள் வந்து மெர்ஜ்டு வந்தா என்னன்னா சேம் கான்செப்ட் தான் ஓகேவா. நாம ஸ்கொயர் மெர்ஜ் பார்த்துருப்போம், அதே மாதிரி இப்போ ரெக்டாங்கிள் மெர்ஜ்டு வந்துச்சுன்னா ஓகேவா. இப்போ மெர்ஜ்னு இருக்கும்போது 1 2 3ன்னு போடுவோமா, அதே மாதிரி 1 2 3. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி போடுவோமா, இதெல்லாம் ஆட் பண்ணா எனக்கு 6 இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணா எனக்கு ஒரு 6 இருக்கும் ஓகேவா. ஆனா இந்த இடத்துல எனக்கு காமனா என்ன ஆகுது, இந்த பார்ட் வந்து எனக்கு மிங்கிள் ஆகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிப்பேன், மைனஸ் பண்ணிப்பேன். அப்போ 6 6 12, 12 ஒன்று போச்சுன்னா 11. அப்போ இந்த டயக்ராம்ல எனக்கு எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குன்னா 11 ரெக்டாங்கிள் தான் இருக்கும் ஓகேவா. சிம்பிளா பாருங்க, இன்னொரு டயக்ராம் கொடுக்குறேன்.
இப்போ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க சரிங்களா. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குன்னு கேட்பாங்க ஓகேவா. அப்படி பார்க்கும்போது பாருங்க இப்போ 1 2 3ன்னு போடலாமா. இது ஒன்று ஷேப்பு. அடுத்தது 1 2 3 4 இதெல்லாம் ஒரு ரெக்டாங்கிள். இப்போ 1 2 3 அப்போ பாருங்க இதெல்லாம் ஆட் பண்ணால் எனக்கு ஒரு 6 வருமா. இது 4 சைடு ஆட் பண்ணால் எனக்கு ஒரு 1 2 3 அப்போ 6 6 4 10 அப்போ இந்த சைடு ஒரு 10 வரும். அடுத்தது இதெல்லாம் ஆட் பண்ணால் எனக்கு ஒரு 1 2 3ன்னு போட்டால் இது ஒரு 6 வரும் சரிங்களா. இப்போ மொத்தமாக எனக்கு ஆட் பண்ணால் 6 6 12 12 ஒரு 10 22 ஓகேவா. ஆனால் எந்த இடத்துல மெர்ஜ் ஆகுதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல எனக்கு 2 ரெக்டாங்கிள் ஒரு இங்கே ஒரு ரெக்டாங்கிள் மெர்ஜ் ஆகுது ஓகேவா. அதே மாதிரி இந்த சைடு ஆக்கும்போது எனக்கு இங்கே ஒரு ரெக்டாங்கிள் மெர்ஜ் ஆகுது. அதை மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ -2 போட்டால் எனக்கு எத்தனை 20 ரெக்டாங்கிள் தான் இந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. எஸ். அடுத்தது ட்ரையாங்கிள் சரிங்களா. ட்ரையாங்கிள் பார்க்கும்போது 4 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோன்னா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைன். ரெண்டாவது ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள். மூணாவது ட்ரையாங்கிள் இன் மல்டி ட்ரையாங்கிள். அடுத்து ஃபோர்த் வந்து பார்த்தோன்னா பேஸ்டு ஆன் ஸ்டார் ஓகேவா. பார்க்கலாமா. பாருங்க ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் சரிங்களா. முக்கோணம் ட்ரையாங்கிள்லேயே வந்து பார்த்தோன்னா வெர்டிக்கலாக பிரிச்சதுன்னா எப்படி கவுண்ட் பிடிக்கணும். இப்போ ஒரு முக்கோணம் இருக்கு ஓகே ஒன்று தான். இப்போ வந்து பார்த்தோன்னா இதை நான் என்ன பண்ணுறேன் 2ஆக பிரிக்கிறேன். வெர்டிக்கலாக பிரிக்கிறேன். இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா பாருங்க 1 2 அப்படின்னு பிரிச்சுக்கணும். இப்போ பிரிச்சுட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் என்னது 3 அவ்வளோதான் ஓகேவா. பாருங்க அடுத்தது 1 2 3 அப்படின்னு 3ஆக பிரிச்சுட்டேன். இப்போ கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணுமா. அப்போ ஆட் பண்ணா எனக்கு 1 2 3 3 3 6 6 4 10 அப்போ 10 இருக்கு. இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோமா ரெக்டாங்கிள் கவுண்ட் பண்ணோமா. அப்போ மொத்தமாக கவுண்ட் பண்ணுறதுக்கு n × n + 1/2 போட்டோமா. இதே தானே இங்கேயும் பண்ணுறோம். இதை இங்கேயும் ஒரு 7 எண்கள் தானே வருது. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ இதில் பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பிரிச்சு கொடுக்குறான்னு வச்சுங்களேன். இப்போ இதில் பிரிச்சு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. என்ன 1 2 3 4 5 6ன்னு இருக்கு. அப்போ 6ன்னு பிரிச்சுக்கிட்டீங்களா உட்காந்து ஆட் பண்ண தேவையில்ல. ஃபார்முலா என்ன n × n + 1/2 ஃபார்முலா தானே. ஏன்னா 7 எண்கள் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். அப்போ n × n + 1/2 அப்போ 6ன்னு இருக்கு. 6 6 + 1 7 2 அடிச்சுன்னா 3 3 21 சரிங்களா. இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு 21 ட்ரையாங்கிள் இருக்கு ஓகேவா. இப்போ பாருங்க இப்போ நான் அது வரைஞ்சது எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன் இந்த பாயிண்ட் வச்சு நான் 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். அப்போ இந்த பாயிண்ட் வச்சு நான் என்ன பண்ணேன் முக்கோணத்தை பிரிக்கிறேன். இது வெர்டிக்கலாக பிரிக்கிறேன். பாருங்க இதுவே என்ன பண்ணுவாங்க. இப்போ நான் அந்த டயக்ராம் வரையணும் பாருங்களேன். இப்போ நான் இந்த டயக்ராம் தான் வச்சு இந்த பாயிண்ட் கார்னரை வச்சு பிரித்தேன். இப்போ நான் பண்ணுறேன் இந்த பாயிண்ட் கார்னரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் முக்கோணத்தை பிரிக்கிறேன் ஓகேவா. அப்போ இங்கே எங்கே சார் கால்குலேட் பண்ணணும்னா நீங்கள் 1 1 2 3 போடணும். இங்கே தான் போடணும் 1 2 3 ஓகேவா. இப்படி கால்குலேட் பண்ணி நீங்கள் பிரிக்கணும் ஓகே. இதுவே இப்போ நான் இதை இங்கே டாட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் வச்சு பிரிக்கிறேன். அப்படி பிரிச்சுன்னா 1 2 3 ஓகேவா. இந்த இடத்துல நான் 3ஆக பிரிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து எத்தனை முக்கோணம் கேட்கணும். அதே மாதிரி தான் இங்கே 1 2 3 போட்டிங்களா. அதே மாதிரி என்ன பண்ணணும் இங்கே 1 2 3 4 அப்போ 4 வருது. சரி அப்போ இது தனியாக ஆட் பண்ணணும் இது தனியாக ஆட் பண்ணணும். இந்த சைடு ஆட் பண்ணால் எனக்கு என்னது 6 வருமா. 3 2 5 5 1 6 அப்போ இந்த பக்கம் ஆட் பண்ணும் போது 1 3 2 6 6 4 10 ஓகேவா. மொத்தம் எத்தனை எனக்கு 16 ட்ரையாங்கிள் இந்த ஷேப்ல இருக்கும் ஓகேவா. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு. அவங்க வெர்டிக்கல் வந்து எந்த பாயிண்ட் வச்சு பிரிக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் லைன் பேர்ஸ் லைனை நீங்க பிரிச்சுக்கணும். அதுதான் சொல்ல வரேன். இப்போ இந்த பாயிண்ட் வச்சு பிரிச்சாங்கன்னா கீழே வந்து 1 2 3 போட்டுக்கணும். அதுக்கு ஆப்போசிட்ல 1 2 3 போடணும். இங்க நான் பிரிச்சேன்னா இப்படி பிரிச்சு போது நான் 1 2 3 இங்க போட்டுக்கிட்டேன். இந்த லைன் போடும்போது 1 2 3 இப்படி போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு சேம் ப்ரொசீஜர் தான் 1 2 3 போட்டு ஆட் பண்ணணும் ஓகேவா. நான் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இதே இதில் வெர்டிக்கலாக என்ன பண்ணுறேன் பிரிக்கிறேன். பிரிக்கும் போது 1 2 3 ஓகேவா. அதே மாதிரி 1 2 3 அடுத்தது இப்போ பாருங்க இந்த டயக்ராமில் நான் 3 பாயிண்ட்டையும் வச்சு வெர்டிக்கலாக பிரிச்சிருக்கேன் சரிங்களா. இதில் இப்போ எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க ஓகேவா. சிம்பிளாக
இது என்ன பண்ணியிருக்கேன் நான் வெர்டிகலா பிரிக்கும் போது, சரிங்களா? வெர்டிகலா பிரிக்கும் போது இது. இப்போ அடுத்தது ஹரிசாண்டலா பிரிக்கும் போது என்னன்னு கான்செப்ட் பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க. இப்போ இதே ட்ரையாங்கிள் எனக்கு ஹரிசாண்டலா பிரிச்சுன்னா ரொம்ப ஈஸி, சரிங்களா? அதாவது இப்போ நீங்க இப்படி ஹரிசாண்டல் போட்டீங்கன்னா ஃப்ரெண்டா பிரிக்கிறீங்களா முக்கோணத்தை, இப்படி பிரிச்சீங்கன்னா பிரிச்சுட்டு எத்தனை ஹரிசாண்டல் லைன் வருதுன்னு பாருங்க. 1 2 இருக்கா? அப்போ எனக்கு 2 முக்கோணம் தான் இருக்கு. சிம்பிளா எனக்கு ஹரிசாண்டல் வந்தா ரொம்ப சிம்பிள் தான், சரிங்களா? இப்போ இதே முக்கோணத்தை நான் என்ன பண்றேன், 3ஆ பிரிக்கிறேன். இது ஹரிசாண்டல் லைனா 1 2 போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இப்போ மொத்தமா கவுண்ட் பண்றீங்க எத்தனை ஹரிசாண்டல் லைன் இருக்குன்னு. 1 2 3 இருக்கா? அப்போ 3 முக்கோணம் தான் இருக்கு. ஓகேவா? பாருங்க. இப்போ 2னா 1 2, ஓகேவா? அப்புறம் 3 போட்டுனா 1 2 3, சரிங்களா? இப்போ ஹரிசாண்டல்னா வெரி சிம்பிள்னு அர்த்தம், சரிங்களா? நீங்க எத்தனை முக்கோணங்கள் கொடுத்துட்டு நீ எத்தனை 1 2 3 4 அப்படின்னு இருக்கு, 4 பிரிச்சாலும் சரிதான். என்ன பண்ணிக்கலாம், 1 2 3 4 5. அப்ப எத்தனை ஹரிசாண்டல் லைன் இருக்கு? 5 லைன் இருக்கு. ஸோ 5 முக்கோணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா? இது ஹரிசாண்டல் லைன். இப்போ ஹரிசாண்டலும் வெர்டிகலும் சேர்த்து கொடுப்பாங்க, சரிங்களா? அப்படி பார்க்கலாமா? அப்படி வந்துச்சுன்னா பாருங்க. இப்ப இதே முக்கோணத்தை என்ன பண்ணேன், இப்ப ஹரிசாண்டலா பிரிச்சுட்டேன். பிரிச்சுட்டு என்ன பண்ண போறேன், இப்ப வெர்டிகலா பிரிச்சுட்டேன். இப்ப ஹரிசாண்டல் கொடுக்க போறேன். ஹரிசாண்டல்லாம் பாருங்க இப்படி இருக்கு. இப்ப இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஹரிசாண்டல் பிரிச்சுட்டாங்கன்னா நாம என்ன பண்ணணும்னா பிரிச்சுட்டு இது தனிப்பாட்டா எடுத்துக்கணும், இது தனிப்பாட்டா எடுத்துக்கணும். அப்படி வரும்போது கீழே இருந்து போகணும். அப்ப 1 2 3 இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு வருமா? அப்ப மொத்தம் 6 முக்கோணம். அடுத்தது இதே மாதிரி மேலையும் பிரிக்கணும். 1 2 3, ஏன்னா இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்கு, மேல ஒரு ஹரிசாண்டல் லைன் வருது. அப்ப அங்கேயும் பிரிக்கும்ல, அப்ப அதையும் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அப்ப இங்க ஒரு 6, இங்க ஒரு 6. இப்போ மொத்தமா எத்தனை இருக்கு, எனக்கு 12. ஓகேவா? இப்போ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா 12. புரியுதா? இப்போ அடுத்தது இப்போ இதுவே மாத்தி கொஞ்சம் பாருங்க. இப்படி இருக்கு. வெர்டிகல் பிரிச்சுட்டேன். இப்படி பிரிச்சுட்டு இந்த ஹரிசாண்டல் லைன் போடும்போது என்ன பண்ண போறேன், 1 விட்டு 1 போடுவேன். இப்போ பாருங்க, நான் இங்க போட்டுட்டேன், இப்படி போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்பாங்க. அப்படி பார்க்கும்போது பாருங்க, இப்போ கீழே வந்து பிரிக்க முடியுதா? இப்போ கீழே பிரிச்சீங்கன்னா எத்தனை ட்ரையாங்கிள் அதுக்கு ஒரு பிரிக்கணும். பேஸ் லைன் இருக்குல்ல, அந்த ஹரிசாண்டல் லைன் பார்க்கணும். அப்போ எங்க பிரிக்கும் போது 1 2 3 4 5 இது பார்க்கும்போது எனக்கு 5ஆ பிரிச்சுட்டேன். அடுத்து வேற எங்க பேஸ் லைன் இருக்கு, இங்க பிரியுது. அப்ப இங்க ஒரு 1 2, அடுத்தது இங்க ஒரு பேஸ் லைன் இருக்கு 1 2. இப்போ இது எல்லாத்தையும் தான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்ப இது எல்லாத்தையும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3, ஒரு 3 முக்கோணம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணும். 1 2 3 3 3 6 6 4 10 15, சரிங்களா? இப்போ இந்த டயக்ராம் எத்தனை முக்கோணங்கள் கேட்டா 15, இங்க ஒரு 3 18, இது ஒரு 3 21. ஓகேவா? அப்ப மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு, 21 ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா? சிம்பிளா, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் போட்டிருந்து அதுல வெர்டிகல் கொடுத்தாங்கன்னா அந்த வெர்டிகல் லைன் வச்சு 1 2 3 போடணும். இங்கேயும் வெர்டிகல். ஓகேவா? புரியுதா? ஹோம்வொர்க் சம் 1 கொடுக்குறேன் பாருங்க. ஓகேவா? எஸ். இப்போ இதுக்குள்ள வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்றீங்க. ஓகேவா? சிம்பிளா? எஸ். அடுத்தது போலாமா? இப்போ வந்து ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள். இப்போ ட்ரையாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள் வந்துச்சுன்னா என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இன்னொரு ட்ரையாங்கிள், அப்படின்னா இப்போ இதுக்குள்ள. ஓகே, இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள், சரிங்களா? ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்றேன், அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா 4n+1, சரிங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா இப்போ இந்த n அப்படின்னா என்னன்னா, அதாவது இன்னர் ட்ரையாங்கிள், சரிங்களா? முக்கோணத்துக்குள்ள இருக்கிற இன்னர் ட்ரையாங்கிளுக்கு தான் இந்த n. அப்ப இந்த முக்கோணத்துக்குள்ள வெளியில ஒரு முக்கோணம் இருக்கு, இந்த முக்கோணத்துக்குள்ள எத்தனை முக்கோணம் இருக்கு, 1 தான் இருக்கு. அப்ப இந்த முக்கோணத்துல n = என்னது, 1. ஃபார்முலா சப்மிட் பண்ணலாமா? அப்ப 4 × 1 + 1 5. ஓகேவா? அப்ப இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு, 5 இருக்கு. பார்க்கலாமா? பாருங்க, ஒரு முக்கோணமா, 2 3 4, வெளியில 1 5. ஓகேவா? அப்ப என்ன ஃபார்முலானா இந்த மாதிரி 4n+1
இது ட்ரையாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா ஓகேவா. அப்படின்னா உள்ள இருக்கிற முக்கோணங்கள் எண்ணிக்கை தான். அப்ப 1 தான் இருக்கு. அப்ப 1 அப்ளை பண்றீங்க, மொத்தம் 5 ஓகேவா. இப்ப பாருங்க இன்னொரு டயக்ராம் வரைகிறேன். இந்த டயக்ராம் இப்படி இருக்கு ஓகேவா. இப்போ இந்த ட்ரையாங்கிள்குள்ள எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்குறாங்க. வெளியே இருக்குது காமன் ஓகேவா. இப்போ இதுக்குள்ள எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 இருக்கு. அப்ப 4n+1 இதான் எனக்கு ஃபார்முலா. என்னன்னா உள்ள இருக்க ட்ரையாங்கிள். அப்போ உள்ள எனக்கு எத்தனை இருக்கு, 3 ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப 4 × 3 + 1 அப்பனா 4 12 12 + 1 13 ட்ரையாங்கிள் இருக்கு ஓகேவா. இதுதான் கான்செப்ட். பாக்குறீங்க, ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள் வச்சுன்னா 4n+1 ஓகேவா. அப்ப ட்ரையாங்கிள்குள்ள இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா. புரியுதா. அடுத்தது என்னன்னா, இப்போ அடுத்தது தேர்ட் டைப் சரிங்களா. அதாவது ட்ரையாங்கிள்குள்ளே மல்டி ட்ரையாங்கிள் வந்துச்சுன்னா பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் அதுக்குள்ளே நிறைய ட்ரையாங்கிள் இருக்கா. அதாவது ட்ரையாங்கிள்குள்ளே எப்படி ட்ரையாங்கிளுக்கு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது ட்ரையாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள் உள்ள போயிட்டு இருக்கும். இங்க உள்ள போல, ஆனா நிறைய ட்ரையாங்கிள் அடுக்கி வச்சிருக்காங்க சரிங்களா. கான்செப்ட் வேற. ஸோ பாருங்க, தெளிவா பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பாருங்க, இந்த மாதிரி டைப் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கீழே இருக்கிற பேஸ் லைன் இருக்குல்ல, அந்த பேஸ் லைன் தான் பார்க்கணும். இந்த பேஸ் லைன்ல கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ட்ரையாங்கிள் பார்க்கணும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்க ஸ்ட்ரெயிட்டா இருக்கா, 1 2 3. அப்ப இந்த ட்ரையாங்கிள் எனக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்குது. அது அடிமட்டத்துல 3 ட்ரையாங்கிள் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு ஓகேவா. அதே மாதிரி இந்த டயக்ராம் பாருங்க, இதுல 1 2 3 4. அப்ப எனக்கு 4 ட்ரையாங்கிள் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பேஸ் லைன்ல. இல்ல 1 விட்டு 1 கூட போடலாம் சரிங்களா. இப்படி வேணா லாஜிக் எடுத்துக்கலாம். இப்ப பார்க்கும்போது இப்ப போடும்போது எனக்கு 3 வந்துச்சு, இங்க 4 வந்துச்சு சரிங்களா. அப்ப இது வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ரெண்டா கான்செப்ட் பிரிச்சுட்டு நம்ம ஃபார்முலா சப்மிட் பண்றோம் ஓகேவா. சின்ன ஃபார்முலா தான் பாருங்க. இப்ப வந்து 3ன்னு வந்திருக்கா. 3ன்னு வரும்போது எனக்கு ஒரு ஆட் நம்பரா. அப்ப ஆட் நம்பர் வந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா சரிங்களா. அதாவது 1/8 n × n+2 2n+1 ஓகேவா -1. இதுதான் ஃபார்முலா ஓகேவா. இது ஆட் நம்பர் வந்துச்சுன்னா. எது ஈவன் நம்பர், இப்போ 4ன்னு வந்திருக்கு, அது வந்து ஈவன் நம்பரா. அப்ப ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா இந்த -1 மட்டும் வராது சரிங்களா. சேம் ஃபார்முலா தான், இந்த -1 வராது. அப்படி பார்க்கும்போது பாருங்க, 1/8 n × n+2 2n+1 2n+1 போட்டீங்கன்னா எனக்கு ஈவன் நம்பருக்கான ஃபார்முலா சரிங்களா. இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பருக்கு வான ஃபார்முலா. இப்போ பாருங்க, எனக்கு 3ன்னு வந்திருக்கு. இப்போ 3 சப்மிட் பண்ணலாமா. இப்போ சப்மிட் பண்ணா 1/8 3 பண்ணா 3 3 + 2 5 ஓகேவா. இன்ட்டு 2 3 6 7 ஆயிடும். இதெல்லாம் சேர்த்துனா -1 ஓகேவா. இந்த பிராக்கெட்லாம் அப்படி பார்க்கும்போது பாருங்க, 3 5 15 15 105 105 -1 104 ஓகேவா. அப்போ 104 / 8 அடிச்சனா 1 2 வரும். 3 8 24 சரிங்களா. அப்ப இந்த டயக்ராம் எனக்கு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா 13 ட்ரையாங்கிள் இருக்கு ஓகேவா. சரிங்களா. கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி போறது இதுதான். நமக்கு என்ன ஆன்சர் அக்யூரேட்டா வந்துடும். இல்லைன்னா நீங்க எண்ணிட்டு இருக்கணும் ஓகேவா. அதுதான் நமக்கு ரொம்ப டைம் ஆயிடும். ஃபார்முலா மட்டும் நல்லா கேர்ஃபுல்லா பண்ணீங்க, கால்குலேஷன் கரெக்டா போட்டுருங்க ஓகேவா. இப்போ பாருங்க, இந்த டயக்ராம் 4 இருக்கு சரிங்களா. 4 இருக்கும் போது நமக்கு ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் தான் -1 போட தேவையில்லை. இப்போ பாருங்க, சப்மிட் பண்ணலாமா. 1/8 n-க்கு பதிலாக 4. அப்போ 4 4 2 6 அகைன் ஒரு இன்ட்டு அப்படியே 2n. அப்போனா 4 8 8 + 1 9 ஓகேவா. அடிக்கலாமா, ஸ்ட்ரைட்டா அடிச்சிடலாம். இப்போ 4 மல்டிபிள் தான் இருக்கு. 1 2 அகைன் அடிச்சா 3. அப்போ 9 27 ஓகேவா. அப்போ எனக்கு இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா எனக்கு 27 ட்ரையாங்கிள் இருக்கும் ஓகேவா. சிம்பிள் தான். பார்க்குறீங்க, இந்த மாதிரி மல்டி ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா கீழே பேஸ் லைன் பார்க்குறீங்க, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற முக்கோ லைன் மட்டும் கவுண்ட் பண்ணுறீங்க. கவுண்ட் பண்ண நம்பர் ஆட் நம்பரை ஈவன் நம்பர் பார்க்குறீங்க. ஆட் நம்பர்னா ஒரு ஃபார்முலா, அதாவது 1/8 n n+2 2n+1 லாஸ்ட்ல -1 வரணும். ஈவன் நம்பராக இருந்தால் -1 போட தேவையில்லை ஓகேவா. ஃபார்முலா சப்மிட் பண்ணுறீங்க, அக்யூரேட்டான ஆன்சர் போடுறீங்க ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ட்ரையாங்கிளின் ட்ரையாங்கிள் ஓகேவா. இதில் எவ்வளோ டயக்ராம் கொடுத்தாலும் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பாருங்க, ஸ்டார் பேஸ்ட் ஆன் ஸ்டார் டைப்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நமக்கு அக்யூரேட்டாக வர மாதிரி ட்ரையாங்கிளே வந்து கரெக்டாக தலைகையை போட்டிருக்கும் போது ஒரு ஸ்டார் வந்துச்சுன்னா, இப்போ இதில் எத்தனை ட்ரையாங்கிளுக்குன்னு கேட்பாங்க. நம்ம வந்து காமனாக வரைவோமா, வரைஞ்சா எப்படி வரைவோம், இந்த மாதிரி ஸ்டார் வரைவோம் ஓகேவா. இந்த ஸ்டார் டைப்ல 2 மாடல் தான். இது வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும், அதனால ஒரு டைப்பாகவே கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, இந்த ஸ்டாருக்கும் இந்த ஸ்டாருக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்த ஸ்டார்ல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா பாருங்க, மொத்தம் பெரிய ஸ்டார், அது பெரிய ஸ்டார்னா பெரிய ஸ்டார் 2 இருக்கா.
பாருங்க பெரிய ஸ்டார் நமக்கு 2 இருக்கு. அடுத்து சின்ன ஸ்டார்லாம் கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 மொத்தம் அப்ப எத்தனை? மொத்தம் எனக்கு 8 தான். சரிங்களா? அப்ப 2 முக்கோணத்தை கரெக்டா ஷேப்பா வச்சு தலைகைப்பட்டா வச்ச ஸ்டார் வந்து எனக்கு 8 தான். அப்ப இந்த ஸ்டார்ல எத்தனை இருக்குன்னு பார்த்தா இதை விட அதிகமா இருக்கும். பாருங்க அப்ப மொத்தமா எண் பண்ணலாமா? 1 2 3 4 5 வெளியில இருக்கிறது மொத்தம் 5 ஸ்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நீங்க இந்த டாட் வைக்கணும். பாருங்க இப்போ இந்த டாட் வைக்கிறேன். மொத்தம் எத்தனை டாட் வந்து ஆட் ஆகுதுன்னு பார்க்கணும். 5 டாட் ஆட் ஆகுதா? அப்போ 5 தான் 5 முக்கோணம் ஏற்படுத்தும். 1 இந்த டாட் வச்சு 1 ஓகேவா? இந்த டாட் வச்சு இந்த சைடு, இந்த டாட் வச்சு 1 ஓகேவா? அந்த மாதிரி 5 டாட் வச்சா அங்க ஒரு 5 ஆட் ஆகும். அப்போ மொத்தம் 10 முக்கோணம். சரிங்களா? அப்போ முக்கோணம் வந்து ஷேப் போடுறதுக்கு நல்லா பாருங்க. அது கரெக்டா முக்கோணம் தலகையே 2 முக்கோணம் தலகையே போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அது 8 தான். அதுவே நம்ம வரைகிற மாதிரி டயக்ராம் முக்கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா அது 10 ஓகேவா? இப்போ இவ்வளவுதான் டைப்பு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒவ்வொரு ஷேப்ஸ்லயும் அதோட ஷேப்ஸ் அதோட கவுண்ட்ஸ் தான் பார்த்தோம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லா ஷேப்ஸும் கலந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்கொயருக்குள்ள ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க, ட்ரையாங்கிள்குள்ள ஸ்கொயர் கொடுப்பாங்க. அதே மாதிரி மல்டிபிள் ஷேப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி கவுண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.